கம்மியான வருமானத்திலையும் சேமிக்கணும். சேமிப்பு உங்களை உயர்த்தும். உங்களுடைய எதிர்கால திட்டம் திட்டமிட்டபடி போகாம இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க திட்டமிடாதபடி போனா என்ன பண்றது? அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கணும். பணக்காரன் என்பவன் பைத்தியக்கார செலவாளி அல்ல. காஸ்ட்லியான கார், மொபைல் போன், வாட்ச் இதெல்லாமே உண்மையான செல்வம் அல்ல. சேமிப்பு மற்றும் முதலீடு தான் உண்மையான செல்வம். மற்றவங்க சில விஷயத்துல செலவு பண்றாங்க, சில இடத்துல முதலீடு செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் அதை பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் வெவ்வேறு சூழ்நிலைகள் மற்றும் தேவைகள் இருக்கும். உங்களுடைய சூழ்நிலை அறிந்து செயல்படுதல் வேண்டும். இந்த உலகத்துல எதுவுமே இலவசம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. அந்த விலையை நாம கொடுத்து தான் ஆகணும். செல்வந்தர் ஆகிறது கடினம் கிடையாது, செல்வந்தரா இருக்கிறது தான் கடினம். மகிழ்ச்சிக்கான முக்கிய காரணம் விடுதலை உணர்வு. நம்ம பணத்தை வச்சு வாங்கக்கூடிய ஒரு உன்னதமான உணர்வு விடுதலை உணர்வு தான். பணம் நிறைய இருந்தும் நீங்க நிம்மதியா இல்லை அப்படின்னா நீங்க உண்மையான செல்வந்தர் கிடையாது. சிறு துளி பெருவெள்ளம். சிறிதளவு பணத்தை கூட சேமிக்க ஆரம்பிங்க. நீண்ட நாள் அடிப்படையில் அது பெரும் செல்வத்தை சேர்க்கும். போதுமென்ற மனமே பொன் செய்யும். பேராசை செல்வத்தை அழிக்கும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்துல தேவையான செல்வம் கிடைச்சிருச்சு அப்படின்னா போதும் என்ற மனசு நமக்கு வேணும். இதெல்லாமே சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்ல இருந்து நான் படித்து சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாருமே கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்.